ஜெயாசியம். ஜெயாசியம். ஹாய்டா. எனக்கு மேக்கப் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து இப்போ மார்க்கெட்டில் இருக்க எல்லா மேக்கப் ஐட்டமும் வந்து கெமிக்கல். அதனால் வந்து யூஸ் பண்ணி ஸ்கின் என்ன ப்ராப்ளம் வருமோ இல்லை ஸ்கின் டாக்டரை போய் பார்க்கணுமோன்னு பயமாக இருக்குது. அதுக்கே கவலைப்படணும். நம்மளுக்கு தான் கீசோல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ கீசோல் ப்ராடக்ட்ஸ் எப்படிப்பட்ட ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா, அந்த காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இல்லாத ப்ராடக்ட்ஸ். நம்ம ஸ்கின்ல யூஸ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணாலும் சரி, நம்ம குழந்தைங்க யூஸ் பண்ணாலும் சரி, அதனால எந்த விதமான பாதிப்பும் வராது. அதனாலதான் வந்து நம்மளுடைய கீசோல் நிறுவனர் மேம் பிரியங்கா மேம் நமக்காக ரொம்ப அருமையான காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் ரேஞ்சில் ப்ரைமர், கன்சீலர், கவுண்டர், அதுக்கப்புறமா ஃபவுண்டேஷன், பிபி கிரீம், காம்பேக்ட் பவுடர், ஸ்டோப் கிரீம், இது மட்டும் இல்லாம நம்ம வந்து ஐஸ்க்கு யூஸ் பண்ற மேக்கப், ஐலைனர், காஜல், மஸ்காரா, ஐப்ரோ பென்சில். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மிகச்சிறப்பா இயற்கை பொருட்களோட கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து மார்க்கெட்ல ஹெர்பல்னு கேட்குற எல்லா ப்ராடக்ட்டுமே ஹெர்பலா தெரியாது. ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பியாமினி கிரீம், பியாமினி சோப்பு, ஆயில், ஷாம்பு, கண்டிஷனர், இது பாடி லோஷன் மற்றும் ஃபேஷியல் கிட்ட இந்த 8 பொருள் இருக்கு. இதை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து இது கீசோல்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பா இதுவும் கீசோல்ல தான் இருக்கு. எல்லாருக்காகவும் சேர்த்தே சொல்றேன். ஸோ கீசோல்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேட்டகரி தான் மொரிங்கா ப்ராடக்ட்ஸ். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸை எல்லாருமே யூஸ் பண்ணலாம். லேடிஸ் தான் காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ண முடியும். பட் ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம் தாராளமா. இப்போ வந்து ஏன்னா ஹேர் ரிவைவல் கிட் கூட ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப அருமையான ரிசல்ட் ஓரியன்ட் ப்ராடக்ட் அது. ஸோ முருங்கா, அதாவது முருங்கையோடைய பலன் நம்மளுக்குலாம் தெரியும். இருந்தாலும் முருங்கையோட எண்ணெயில சிறப்பான ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம கீசோல் கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா எல்லாரும் அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஆமா, கண்டிப்பா. இது மட்டும் தானா இல்ல நம்ம மாதவிடாய் சுழற்சி பற்றி அதை பத்தி எதனா இருக்குங்களா? கண்டிப்பா பெண்களுக்கான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும் போது அதுல வந்து பெண்களுக்கான மாதவிடாய் குறித்த பொருட்கள் இல்லாம இருக்குமா? நம்ம வந்து பாத்தீங்கன்னா தரமான ஒரு நாப்கினை யூஸ் பண்ணாத காரணத்தினால கடந்த 25 வருஷமா நம்ம பெண்கள் பலவேறு உபாதைகளுக்கு உள்ளாயிட்டு இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பிசிஓடி பிரச்சனை மாதிரி இருக்கட்டும், சின்ன சின்ன பிரச்சனைகளான ரேஷஸ், இரிட்டேஷன், இந்த மாதிரியான பிரச்சனைகளா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் தான் யார்கிட்டயுமே சொல்லாம தாங்கிட்டு இருக்காங்க. இதை பத்தி நம்ம பேசுறதும் இல்லை. இதை பத்தின விழிப்புணர்வு ரொம்ப குறைவா இருக்கு. ஸோ அதனாலதான் பிரியங்கா மேம் வந்து பாத்தீங்கன்னா 3 விதமான சைசஸ்ல, அதாவது சேஃப் அண்ட் லாங், லாங் ஃபீ, எக்ஸ்ட்ரா லாங், இந்த மாதிரி 3 சைஸ்ல வந்து நாப்கின்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்டிமேட் வாஷ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. லேடிஸ்க்கும் கொடுத்துருக்காங்க, ஜென்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. இதை பத்திலாம் நம்ம தயக்கம் இல்லாம பேசுற நாட்கள் வந்தாதான் நாம வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சுகாதாரமான மாதவிடாயை நம்ம கொண்டாட முடியும். ரொம்ப சரிதான். இது வந்து பெண்களுடைய பிரச்சனை வந்து எல்லாருக்குமே விழிப்புணர்வு இருக்காது. இதை பற்றி நம்ம வந்து நிறைய ஹைஜீனிக் அவேர்னஸ் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பெண்களுடைய உள்ளாடைகள் வந்து அதை பற்றி விழிப்புணர்வும் கொடுக்கணும். நம்ம வந்து பருத்திலான காட்டனான உள்ளாடைகள் தான் யூஸ் பண்ணணும். அப்போ வந்து அதை யூஸ் பண்ணுறது எப்படி, அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் வந்து நம்ம விழிப்புணர்வு கொடுத்தாதான் வந்து தெரியும். நல்ல தரமான உள்ளாடைகள் உடுத்துறது நம்ம கடமை. கண்டிப்பா ஒரு தரமான உள்ளாடை உடுத்துறது ஒரு பெண்ணுடைய உரிமையும் கூட. நம்ம வந்து பாத்தீங்கன்னா கீசோல்ல காட்டன் மட்டும் இல்ல, மாடல் அப்படிங்கிற ஒரு ஃபேப்ரிக், அதுக்கப்புறமா 4-way லைக்ரா அப்படிங்கிற ஒரு ஃபேப்ரிக், இது எல்லாமே நம்மளுடைய ஸ்கின்க்கு ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட்ஸ். எப்படின்னா மாடல் அப்படிங்கிறது வந்து காட்டனை விடவும் ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இன்னர் கார்மெண்ட்ஸ்க்கு. அது வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் கம்மியா செலவழிகிற ஒரு பிளான்ட். அதுல இருந்து அப்ப பாருங்க, ஒரு உள்ளாடை தயாரிக்கிற நிறுவனம் என்னைக்காவது இதை பத்தி எல்லாம் யோசிச்சிருப்பாங்களா? யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. ஆனா ஆர்சிஎம்மும் கீசோலும் இதை பத்தி யோசிச்சு பெண்கள் ஆரோக்கியமாகவும் சுகாதாரமாகவும் அதே சமயம் இதை பத்தி விழிப்புணர்வாகவும் பேசணுன்றதுக்காக இன்னர் கார்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு தரமானதா கொடுத்துருக்காங்க.